பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மரணம் எவ்வாறு மனிதனை சுற்றி சுற்றி வருகிறதோ அவ்வாறே இரணமும் ரிஸ்க்கும் அவனை சுற்றி சுற்றி வருகிறது என்பதாக கூறுவார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் தன் வாழ்நாளில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இரணம், பாக்கியம், ரிஸ்க் கிடைக்காமல் அவன் மரணத்தை எட்ட மாட்டான். அவனுக்கு மரணம் சம்பவிக்காது. எனவே அவனுக்கு கிடைக்க வேண்டியது அவனுடைய விதியில் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொன்றும் அவன் கிடைத்த பிறகு அவன் மரணத்தை சுவைப்பான் என்பதாக இங்கே கூறப்படுகிறது. மேலும் நமது இப்படிப்பட்ட விதியை மாற்றக்கூடியது ஒன்று உள்ளது என்றால் ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் துவா. இந்த துவா இருக்கிறது வணக்கங்களின் மூளையாக செயல்படுகிறது. வணக்கங்கள் மூளையை துவா தான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எவ்வளோ பேர் தொழுவார்கள், தொழுதவுடன் உடனே, அதுவும் பகல் மட்டும் தொழுவார்கள், தொழுதுவிட்டு உடனே அந்த இடத்தை காலி செய்து சென்று விடுவார்கள். அவ்வாறு செய்வது நல்லதில்லை. தொழுகை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், துவாவிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இறைவனிடம் இறைந்து நாம் கேட்க வேண்டும். அது என்ன செய்யும், வரப்போகிற பலா முசீபத்துகளையும் சங்கடங்களையும் நமது தலைவிதியில் எழுதப்பட்ட தலைவிதியும் நமக்கு விருப்பமில்லாத நம் மிகவும் பயப்படக்கூடிய தலைவிதியைகளும் அது மாற்றி அமைக்கக்கூடியது என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். எனவே இத்தகைய இந்த துவாவை அல்லாவை அஞ்சி இறைஞ்சி அல்லாவிடம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான், அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் என்று கூறுவான். அல்லாவிலே மிகவும் கண்ணியம் வாய்ந்தவர்கள் யார் என்றால் அல்லாவிடம் அஞ்சுபவர்கள் தான் என்று அல்லாஹ் கூறுவான். அத்தகைய அல்லாவிடம் இறைஞ்சி நம் துவா கேட்கும்போது நிச்சயமாக கபூலாகும். அதற்கேற்றவாறு நம்ம பழக்க வழக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த தீய பழக்கங்களை விட்டு நல்ல பழக்கங்களை மேற்கொண்டு தொடர்ந்து அமல் செய்து வரும்பொழுது அல்லாவிடம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்காமலா போய்விடுவான். இறைவனிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று கூறாதவன். எனவே அப்படிப்பட்ட இறைவனிடம் நமக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேட்கவில்லை என்றால்தான், பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும், இறைவனிடம் எதையும் இறைஞ்சி கேட்கவில்லை என்றாலும் தான் இறைவனுக்கு கோபம் வரும். அப்படியே மகா அரசன் அவனிடம் நாம் அடிமைகள். அவனிடம் தொழுது அவனை புகழ்ந்து அல்லாவிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டுமோ நாம் கேட்டு பெறலாம். இதை மனதில் வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் தொழக வேண்டும், நாம் துவா கேட்க வேண்டும். மேலும் நமது பலா முசீபத்துகளை நீக்கிவிட அதற்கேற்றவாறு நாம் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.